புனித காலமாம் தவக்காலத்தில் 2ஆம் நாள். அன்புக்குரியவர்களே, கொல்கத்தாவிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் அடைந்தார். அந்த இடத்திற்கு மண்டை ஓடு என்ற பெயரும் உண்டு. விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடம் பார்ப்பதற்கு சற்று ஏறக்குறைய மண்டை ஓடு போலவே காட்சி அளிப்பதால் அந்த இடத்திற்கு மண்டை ஓடு என்ற பெயரும் உண்டு என்று கூறுகிறார்கள். எது எப்படியோ இறைவன் மரிப்பதற்காக தேர்ந்தெடுத்த அந்த இடம் ஒரு மண்டை ஓடு. அவர் தரித்த முள்முடி ஏறக்குறைய 70 72 முட்கள் இருக்கலாம் என்றும், அதனுடைய நீளம் 7 முதல் 10 12 சென்டிமீட்டர் இருக்கலாம் என்றும் வெவ்வேறு வகையாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஏன் அவர் சுமந்த சிலுவை கூட ஒரு சிலர் 120 கிலோ எடை என்றும், ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் அது ஒரு 50 60 கிலோ எடை என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இவையெல்லாம் எதற்காக? இதில் உண்மை என்ன பொய் என்ன என்று ஆராய்வதை விட இது எதற்காக? ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த பாடுகளை ஏற்றார்? நாம் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காக, நாம் சந்தோஷமாய் இந்த உலகத்தில் இருப்பதற்காக, எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஒரு இறைவனின் சாட்சியாய் வாழ்வதற்காக. நாம் அதை செய்கிறோமா? இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட நாம் இறைவனுக்கு தரக்கூடிய முள்முடிகள் என்ன? நாம் இறைவனுக்கு தரக்கூடிய சவுக்கடிகள் என்ன? நாம் இறைவனுக்கு தரக்கூடிய வெவ்வேறு வகையான செயல்பாடுகளின் நமது செயல்பாடுகளின் மூலமாக நாம் இறைவனுக்கு தரக்கூடிய சுமைகள் என்ன என்று சிந்திப்போம். இந்த